ஆக்டர் சூர்யா 15 வருஷமா அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன்ல நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு படிக்க வச்சு இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா. இந்த மாதிரி மற்ற நிறைய ஆக்டர்ஸும் பண்றாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியால அந்த ஆக்டர்ஸ் யார் யாரெல்லாம் பண்றாங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா, நடிகர் மட்டும் இல்லங்க, இவர் மிகப்பெரிய டான்சர். அவர் தான் ராகவா லாரன்ஸ். இவர் ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ற ஒரு நபரா இருக்காரு. இவர் வந்து லாரன்ஸ் ட்ரஸ்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்ல இதுல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவதா பார்க்கக்கூடிய நடிகர் யாருன்னா, நடிகர் ராம் சரண் தாங்க. ராம் சரண் ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன் எல்லாம் பண்றாங்களாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காரு இவர் அவங்க அப்பாவான சிரஞ்சீவி பேர்ல இந்த ஒரு பிளட் டொனேஷன் பேங்க்னு வச்சிருக்காரு. மூணாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போனா, நடிகர் சூர்யா தான். சூர்யாவை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துனோம். அவர் என்ன ஹெல்ப் பண்றாரு, எஜுகேஷன், நிறைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாரு. அகரம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமா இந்த ஒரு எஜுகேஷன் அவருக்கு கொடுக்குறாரு ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு. நாலாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா, நடிகர் பிரகாஷ் ராஜ் தாங்க பார்க்க போறோம். இவரும் ஏகப்பட்ட பேருக்கு ஹெல்ப் பண்றாருங்க. சினிமாவில் இவர் நிறைய பேர் வில்லனாக பார்த்துருப்பீங்க, பட் ரியல் லைஃப்பில் ஒரு ரொம்ப பெரிய ஹீரோவாக இருக்காரு. ஏகப்பட்ட இல்லாதப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சாவதா பார்க்கக்கூடிய நடிகர் யாருன்னா, நடிகர் மகேஷ் பாபு தாங்க. மகேஷ் பாபு என்ன ஹெல்ப் பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஹீல சைல்டுன்ற ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய குழந்தைங்களோட பேரண்ட்ஸால் அவங்களோட மெடிக்கல் பில்லை கட்ட முடியாது. இந்த மாதிரி நிறைய இல்லாதப்பட்ட குழந்தைங்க, அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி மெடிக்கல் பில்லுக்காக அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களோட மெடிக்கல் செலவை கட்டி. ஆறாவது எந்த ஒரு நடிகர்னா, ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க. இவரும் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணுறாரு. அது என்ன ஹெல்ப் பண்ணுறாருன்னா, இவரோட சம்பாதிக்கிறதுல பாதி காசு அப்படியே ஒரு டொனேஷன் சேரிட்டி எதுக்காச்சும் போட்டு வரான். இவர் படத்துல மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, நிஜ லைஃப்லயும் சூப்பர் ஸ்டார் தான். ஏழாவதா பார்க்கக்கூடிய நடிகர் யாருன்னா, உலகநாயகன் கமலஹாசனும் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எந்த மூலியமா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னா, கமலஹாசன் நற்பணி இயக்கம்ன்ற ஒரு இது மூலியமா அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எட்டாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா, நடிகர் மோகன்லால் தான் பார்க்க போறோம். இவர் எந்த ஒரு சேரிட்டி வைக்கலனாலும் அவரோட மாசத்துல 3 லட்சத்தை அப்படியே ஒரு சேரிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவாராம். மாசத்துக்கு 3 லட்சம் பார்த்தீங்கன்னாலே வருஷத்துக்கு ஒரு 36 லட்சத்துக்கு மேலே ஒரு சேரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. 9வது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா, நடிகர் சுரேஷ் கோபி தாங்க. இவர் கேரளாவில் ஒரு பெரிய ஆக்டருங்க. இவரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. 10வது யாரை பார்க்க போறோம்னா, இவர் ரொம்ப பெரிய ஆக்டர்லாம் இல்லைங்க, இவர் ரொம்பவே சின்ன ஆக்டர் தான், கேபிஓவி பாலா. பட் இவரோட மனசு ரொம்பவே பெருசு. இவருக்கு வர சின்ன சின்ன வருமானத்திலேயே இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது, நிறைய ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ்லாம் டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வீடியோல சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் ஒரு 10 ஆக்டர்ஸ் தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். பட் சொல்லாத ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணாது அவங்க இஷ்டம். பட் இருந்தும் அந்த மனசுல அவங்க ஹெல்ப் பண்றாங்களாங்க, அதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஆக்டர் தெரிஞ்சிச்சு இவரெல்லாம் ஹெல்ப் பண்றாருன்னா, அதை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கோங்க.